Hello friends, I am Prakash from TNPSC Online Academy. So today the video பார்த்தீங்கன்னா TNPSC Group 4 2019 நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தாச்சு பார்ட் 1ல். ஸோ இது பார்ட் 2. ஸோ பொது தமிழ்லேருந்து தான் இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதில் வர கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா குண்டலகேசி, ஆப்ஷன் டி நீலகேசி. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. ஸோ அடுத்த கொஸ்டின், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும். ஸோ இவ்வடிகள் இடம்பெறும் நூல் யாது? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலம்பு, ஆப்ஷன் பி கம்பராமாயணம், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மணிமேகலை, ஆப்ஷன் டி பெரிய புராணம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை. ஸோ இது மாதிரி நிறைய முக்கியமான லைன்ஸ் எல்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், பெரிய புராணம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வரியெல்லாம் படித்து வச்சிங்க. ஏன்னா இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குறுந்தொகை நூலின் பாவகை யாது? குறுந்தொகை நூலின் பாவகை யாது? ஆப்ஷன் ஏ கலிப்பா, ஆப்ஷன் பி வஞ்சிப்பா, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆப்ஷன் டி அகவற்பா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் அகவற்பா. குறுந்தொகை நூலின் பாவகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அகவற்பா. அடுத்த கொஸ்டின், துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அச்சறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? ஸோ இது கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வரி. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல்செறிந்தன்ன நிறத்தினான். இக்குரியவர் யார்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ராமன், ஆப்ஷன் பி லக்கோணன், ஆப்ஷன் சி அனுமன், ஆப்ஷன் டி குகன். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி குகன். 55வது கொஸ்டின், 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு, ஆப்ஷன் சி பரிபாடல், ஆப்ஷன் டி ஏலாதி. ஸோ இதில் 11 கீழ்கணக்கு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏலாதி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரு முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெரு முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? ஆப்ஷன் ஏ இன்னா 40, ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நாலடியார், ஆப்ஷன் டி சிறுபஞ்சமூலம். பெரு முத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்னா 40, ஆப்ஷன் பி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் சி நாலடியார், ஆப்ஷன் டி சிறுபஞ்சமூலம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ். கல்விக்கு
விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ். ஆப்ஷன் ஏ நற்பண்பு, ஆப்ஷன் பி நற்குணம், ஆப்ஷன் சி புகழ், ஆப்ஷன் டி நல்லெண்ணங்கள். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நல்லெண்ணங்கள். 58வது கொஸ்டின் பொருட்பாலின் இயல்கள். ஸோ இது வந்து திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரு கொஸ்டின்ஸ். பொருட்பாலின் இயல்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாயிரம், இல்லறவியல், துறவியல், ஊழியல். ஆப்ஷன் பி அரசியல், அங்கவியல், ஒழியியல். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா களவியல், கற்பியல். ஆப்ஷன் டி பாயிரவியல், அரசியல், களவியல். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அரசியல், அங்கவியல், ஒழியியல். 59வது கொஸ்டின் வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. ஆப்ஷன் ஏ தென்னை போன்ற தோல், ஆப்ஷன் பி பளிங்கு போன்ற தோல், ஆப்ஷன் சி மூங்கில் போன்ற தோல், ஆப்ஷன் டி வாழை போன்ற தோல். ஸோ சரியான ஆன்சர் மூங்கில் போன்ற தோல். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ பிறவினைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறரை வைத்து செய்யக்கூடிய செயலை குறிப்பது தான் பிறவினை. ஸோ இதில் வந்து பிறவினை சொற்றொடரை கண்டறின்னு கேட்குறாங்க. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். செகண்ட் ஒன் எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால், எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அடுத்த கொஸ்டின் தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். ஸோ இது வந்து எந்த வகை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. இதுக்கான பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அயற்கூற்று வாக்கியம், ஆப்ஷன் பி நேர்கூற்று வாக்கியம், ஆப்ஷன் சி கலவை வாக்கியம், ஆப்ஷன் டி எதிர்மறை வாக்கியம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயற்கூற்று வாக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 62வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் இலக்கண பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம், ஆப்ஷன் பி செய்வினை வாக்கியம், ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம், ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை வாக்கியம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். 63வது கொஸ்டின் அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். ஸோ குணப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காலப்பெயர். சித்திரை என்பது ஒரு காலத்தை குறிப்பது. சித்திரை வைகாசி என்ற தமிழ் மாதத்தில். ஸோ அதனால் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி காலப்பெயர். அடுத்து பாருங்கள் வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆப்ஷன் ஏ மலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று. ஆப்ஷன் பி மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. ஆப்ஷன் டி பெய்தது மழை மலையின் மீது நேற்று மாலை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 1க்கு 2 முறை சரியாக படித்து பாருங்கள். ஸோ அப்போயே உங்களுக்கு சென்டென்ஸு எது சரின்னு தெரியும். ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஸோ அகர வரிசைனா அ ஆ இ கி. ஸோ இது மாதிரி
ஆர்டராக வர்றது எந்தெந்த சொல்னு தேர்ந்தெடுத்து எழுதணும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. ஸோ இது வந்து காக்கா, கீக்கி, கேகே, கோகோ வரிசையில் அமைந்துள்ளது. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. ஸோ அறிஞர் பொருள் மாதிரி தான் இது. ஸோ அதுக்கான பொருள் அறின்னு கேட்குறாங்க. அதில் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமைனா திண்மை, வலிமைனா திண்மை. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ ஒரே உச்சரிப்பு கொண்ட 2 வார்த்தைகள் கொடுத்துரு. ஸோ அதுக்கான சரியான பொருள் என்னன்னு கேட்பாங்க. மறை, மறை. ஸோ இது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா மறைனா மான், இன்னொரு மறை பார்த்திங்கன்னா வேதம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து வந்து தமிழாக்கம், ஆங்கில சொல் கொடுத்து தமிழாக்கம் கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஒளி நகல், ஒளி நகல். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது. ஸோ அதில் மா என்ற மான பெரிய என்ற அர்த்தம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுனா பாகற்காய். ஸோ சரியான ஆன்சர் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பயனினம். ஸோ இதையும் பிரித்து எழுத சொல்கிறாங்க. ஸோ சரியாக பிரிக்கப்பட்டுள்ள ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பசுமை ப்ளஸ் நினம். ஸோ இதுதான் பயனினம். ஸோ 73வது கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பெரிய புராணம். ஸோ பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் தான் திருத்தொண்டர் புராணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி கலித்தொகை, ஆப்ஷன் டி புறநானூறு. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு. அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது? ஸோ அகத்திக்கீரை, இது வந்து கண்ணோயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறான இணை. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அகத்திக்கீரை. ஸோ எந்தெந்த உணவுப் பொருள் எந்த நோய்க்கு காணப்படுதுன்றதை ஸோ இது பார்த்திங்கன்னா மருத்துவ அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து 76வது கொஸ்டின், பொருந்தாத இணை எது? ஸோ இது வந்து ஒரு உரைநடை பகுதியிலிருந்து வந்தது தான். வடமலையிலிருந்து வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மருங்கை, மிளங்கு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. ஸோ இதான் வந்து வரிசையாக காங்காச்ச வரிசையில் அமைந்துள்ளது. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. 78வது கொஸ்டின், தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி எனும் புகழ்பெற்றவர் யார்? ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழில். ஸோ இது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்டத்தில், தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் இது கேட்டிருக்காங்க. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காடுகளில் வாழ்ந்த மக்கள்
விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஸோ இது பார்த்திங்கன்னா ஊரும் பெரும் என்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டையாம்பட்டி. காடுகளில் வாழ்ந்த மக்கள். விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டையாம்பட்டி. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். ஸோ இது வந்து உரைநடை பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ அடுத்து பாருங்கள், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ்பீடம் என்னும் இதழில் வெளியிட்டப்பட்ட ஆண்டு எது? அறிஞர் அண்ணாவின் கவிதை தமிழ்பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 2005. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் யார்? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பகுதி ஈயிலிருந்து கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். ஸோ இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டவரின் தமிழ் தொண்டு என்ற சிலபஸில் இருக்குது. ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ அடுத்து பாருங்கள், தபேலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ இது பார்த்திங்கன்னா மராட்டிய மாநிலத்தில் உள்ளது. ஸோ இங்கே தான் அம்பேத்கர் பிறந்தார். இது உரைநடை பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். தபேலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ மராட்டிய மாநிலம். ஸோ அடுத்து பாருங்கள், பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? ஆப்ஷன் சி வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி. ஸோ இவருடைய பரிதிமாற் கலைஞரின் வேறு பெயர் தான் வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்து பாருங்கள், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபில் சுபில், ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லர், ஆப்ஷன் சி முனைவர் எமினோ, ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லர். ஸோ அடுத்து பாருங்கள், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? ஸோ இதெல்லாமே 10th ஒரு லெசன்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் டி எமினோ. ஸோ அடுத்த கொஸ்டின், விளையாட்டின் அடிப்படை நோக்கம் எது? ஆப்ஷன் ஏ போட்டி, ஆப்ஷன் பி பொழுதுபோக்கு, ஆப்ஷன் சி உடற்பயிற்சி, ஆப்ஷன் டி உற்சாகம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டியிடுதல். ஸோ அடுத்து 88வது கொஸ்டின், ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஆப்ஷன் சி எடிசன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய 10th சமச்சீர் புக்கிலிருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ். எல்லாமே உரைநடை பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ அடுத்து பாருங்கள், எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? ஸோ இது பார்த்திங்கன்னா புதுக்கவிதை. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா. ஆன்சர் சீசு செல்லப்பா. அடுத்து பாருங்கள், வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றிய கவிஞர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நா. பிச்சமுத்து. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ஆப்ஷன் சி நா. பிச்சமுத்து. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். ஸோ இவர் தான் இந்த சென்டென்ஸை கூறியிருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்.
தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாணிதாசன். ஆப்ஷன் சி வாணிதாசன். ஸோ 93வது கொஸ்டின், வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதுவை அரசு. ஸோ புதுச்சேரியில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீராறும் கடலொடுத்தும் பாடல் மாதிரி வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. ஸோ இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ இந்த பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா புதுவை அரசின் தமிழ் வாழ்த்து பாடாக அமைந்துள்ளது. ஸோ அடுத்து பாருங்கள், இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். 95வது கொஸ்டின், வாக்கீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வாக்கீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர், ஆப்ஷன் பி சுந்தரர், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். ஸோ அடுத்த கொஸ்டின், ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று பாடலின் ஆசிரியர் யார்? ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மருதகாசி. ஸோ இவர் நிறைய திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். ஸோ அதில் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள வரி தான் இது. ஸோ சரியான ஆன்சர் மருதகாசி. அடுத்த கொஸ்டின், காவிடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் டேஷ். காவிடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுவர் டேஷ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். சரியான ஆன்சர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். அடுத்த கொஸ்டின், கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 599. 599 தாழிசைகள். ஸோ 99வது கொஸ்டின், நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. ஸோ அடுத்த கொஸ்டின், அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி குரூப் 4 2015 நடந்த தேர்விலிருந்து பொது தமிழ் பாடப்பகுதியிலிருந்து டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக பொது தமிழில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4ல் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஸோ டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்து ஸோ இந்த பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் 95 கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படித்தாலே அட்டன் பண்ணிடலாம். அந்த 5 கொஸ்டின்ஸும் வந்து உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகிற குரூப் 4ல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே இந்த கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணி புது புக்கு பழைய புக்கு ஸோ ரெண்டுமே ரீட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து புது புக்குக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது பார்ட் 1 பார்க்காதுங்க
ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.